பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியார் சேனலில் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத். Welcome to all devotion viewers of Muruganadiyar channel YouTube. I am going to present a new playlist of Sita Kalyanam with Sri Krishnapremi Anna discourses, devotional discourses. Thank you very much for supporting on this. Thank you very much. வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலான கரோகரா, கச்சியம்பதி சண்முகனான கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கண்கள் உடையவர்கள், கூர்மையான கண்கள் உடையவர்கள், கூர்மையான பார்வையும் உடையவர்கள். அவர்களுடைய கண் ராமரை தான் ஒண்ணும் பண்ணாது. ஸ்ரீராமர் அப்பேற்பட்ட தீரன். அத்தகைய பார்வை பார்த்தும் கூட ராமர் தீரனா போறார். அவர்களுடைய பார்வை இங்க செல்லலேங்கிறது முக்கியம். அப்படி போகிறார் பெருமாள்ங்கிறது முக்கியம். எத்தனை பேர் பார்த்தாலும் அத்தனை பேர் பேசத் தொடங்கிவிட்டார். தசரதன் புதல்வன் என்பார். இவர்கள் யாரு? இதோ போறாரு யாரு அதுக்கு தெரியும். அவர் சொல்றார் தசரதருடைய புத்திரன் அப்படின்னார். தசரதருடைய புத்திரன் சரி, ஆனால் அவருடைய கண்கள் எப்படி இருக்க பத்தியா? தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானிடல் அல்லன் என்பார், கயலுகள் கடலுள் வெய்கும் கடவுளே காணும் என்பார். தாமரை கண்ணன், இவருடைய கண்கள் தாமரை போல் இருக்க என்ன அழகு என்று சொல்லுகிறாள் சில பேர். இவருடைய மேனி எப்படி இருக்கு? புயல் இவன் மேனி என்பார். புயல்னா உபலட்சணமாக மேகம், காற்று இல்ல, மேகம் போல இவருடைய மேனி. காற்றுன்னே அர்த்தம் பண்ணினாலும் ஒரு புயலை அடிச்சா எப்படி ஹிருதயம் ஆயிடுறதோ அது போல ஆயிடுதாம அவளை பார்த்தாங்க. புயல் இவன் மேனி என்பார். மேகம்னா கூட கருப்பா இருக்குமே தவிர அதுல காந்தி இருக்காது, பொலிவு இருக்காது. அதனால பூவையே பொருதும் என்பார். நிலோத்பலம் போல இந்த திருமணியில் உள்ள ஒரு ஜொலிப்ப வார்த்தையா என்கிறார். பூவையே பொருதும் என்பார். சரி, இவர்கள் இப்படி தெருவோடு போகிறாளே, மயலுடை துலகம் என்பார். ஏண்டி உனக்கு காலம் எடுத்துட்டு வேற வேலை இல்லையா? நீ வாசல்லையே நிக்கிறேன் நாள், நீ மட்டும் ஏண்டி நிக்கிறேன் நாள்? யாரடி நிக்கல? தெருபூரா நிக்கிறா பாரு வாசல்லே. இவாள் லோகத்துல தர்மஸ்தாபனார்த்தம் அவதானம் பண்ணிருக்காளாம். ஒருத்தரையும் ஒரு தர்மம் செய்ய விடல. வாசல் நின்று உலகமே மயங்கி நிக்கிறது நாள். மயலுடை துலகம் என்பார். அவன் மேல தப்பு இல்லை. இது அவர்களுடைய திருமேனி எல்லாரையும் தானே மயக்கி விடுறது. ஒருத்தனும் ஒரு காரியம் விடாம சூழ்ந்து நிற்கிறார். மயலுடை துலகம் என்பார். அதனால மானிடன் அல்லன் என்பார். மனுஷன் இல்லை அப்படின்னா வேற ஒண்ணு. கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கவே இல்லை அந்த யஜ்ஞ தீட்சிதாலாம். ஆத்து மாமி இல்லா எப்ப போனாலோ அதனாலே அவர் பரமாத்மாதான் என்றார். நல்லா இருக்கு இந்த சித்தாந்தம் ஸ்ரீ பாகவதத்துல. உலகமே எப்போ மயங்கி நிற்கோ, இந்த மயக்கம் எப்படி உலகத்துக்கு வந்தது? ஏன்னா பலவேறு தரப்பட்ட பலவேறு மனப்பட்ட மனுஷன் எவனும் திமிரு பிடிச்சவன் கிடக்குன்னு போவனே. ஒத்தம் மோகலையாமே, ஒத்தனுக்கு ஒருவேளை ஓடலையாமே. எல்லாரும் எழுதின சித்திரம் போல அப்படியே நிற்கிறா தெருவுல. மானிடன் அல்லன் என்பா. பின்ன யார்தானால் கயலுகள் கடலுள் வெய்கும் கடவுளே காணும் என்பார். க்ஷீரசாகரத்திலே படுத்திருக்கக்கூடிய பெருமாள் தான் சேஷபரியங்க முத்ஸ்ருஜ்ய சாகதோ மதுராம்புரிங்கிற ரீதியிலே மிதிலாம்புரின்னு வந்துட்டார். தெருவோட போறார். அந்த க்ஷீரசாகரத்துக்கு ஒரு விசேஷனம் இங்க கயலுகள் கடலுள் வைகும். அது நிறைய மீன் இருக்கான். அந்த மீன் எல்லாம் அடிக்கடி துள்றதான். துள்ற க்ஷீரசாகரம். ஏன் துள்றதுன்னா பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரே, அவருடைய அழக பார்க்கணுங்கிறதுக்காக அந்த மீன்கள்லாம் ஒரு துள்ளி அப்படி பார்த்துட்டு மறுபடியும் கீழே குதிக்கிறது. அப்படி படுத்துட்டு இருந்தவரை மீன்களை அங்க எப்படி அந்த க்ஷீரசாகரத்துல வாழ விடாம அது துள்றாப்பட படுத்துட்டு இருந்தாரோ, அவர் நம்ம கண்கள்லாம் இங்கே அங்கையற்கண்ணிகளான நம்முடைய கண்கள்லாம் துள்ளும்படியாக தெருவோட போறார். கயலுகள் கடலுள் வேகும் வாச்சுதிடி பாருனார் கடவுளே காணும் என்பார். உலகத்துல இதுவரையிலும் நமக்கு கடவுள்னா ஆகாயத்துல பார்த்து தான் கண்ணத்துல போட்டுக்கணும். இப்போ கடவுளே காணும் என்பார். இதோ பார்
அப்படின்னு கடவுளை உனக்கு நான் காட்டுறேன்ங்கிறாளா இவ, இல்ல உனக்கு நான் காட்டுறேன்ங்கிறாளா? இப்படி கடவுளை நாம் காட்டுகிறார். தப்பி தவறி யாரோ ரிஷிகள் கண்ண மூடி பார்த்தான் இல்லாதபடி பொம்மநாட்டிகளான நாம், அஜ்ஞானத்துக்கே இருப்பிடமான நாம், ஆசாபாசங்களுக்கே இருப்பிடமான நாம் காணும் அப்படின்னு பார்க்கும்படியா தெருவில் போறாளே அப்படிங்கிறா. கதம் பச்சேமிகி ஸ்திரியாக. இங்க வந்து க்ஷீராப்தில படுத்திருக்கக்கூடிய நாராயணன் சொன்னார் கம்பராமாயணத்துல. துளசிதாஸ் சொல்றார், இந்த பார்த்து இந்த பொம்மநாட்டிகளாம் அப்படி பார்ப்பதும் நாராயணாட்ட இருக்கே அப்படின்னு சொல்லலையா? ஏனால் விஷ்ணு சாரி பூஜை விதிமுகச்சாரி விகட வேஷ முகே பஞ்சபுராரி அபரதேவ அக்கோமுன ஆகி எக்ஸபி சகி பட்டதரிய ஜாகி. சகி போறாரு, யாரது யாரது? நாராயணாட்ட இருக்காரே. நான் படே ஏனால் விஷ்ணு சாரி நாலு கை தொங்க முடியும் அவருக்கு, நாராயணருக்கு. விஷ்ணு சாரி பூஜை நாலு கை, இவருக்கு ரெண்டு கை அழகா இருந்துச்சா கச்சிதமா. பிரம்மாவா இருக்கவும் வேண்டவே வேண்டாம், அவருக்காவது நாலு கை, இவருக்கு நாலு தலை. விதிமுகச்சாரி சிவபெருமானாருக்கும் கூட சொன்னார். இங்க இவரு சொல்றாரு, துளசிதாஸ் சொல்றாரு, எல்லாத்துக்கும் மேல கொண்டு போடுவார் ராமர். அவர் விகட வேஷ முகே பஞ்சபுராரி, 5 முகம் உடையவர் சிவபெருமான். போராட்டத்துக்கு வேஷமும் விகடமா இருக்கும். விகட எவ்வளவு நாகரிகமா அலங்காரம் வேண்டு போறா. விகட வேஷ முக பஞ்சபுராரி. அப்ப இருக்கத்துல எடுத்து பேசலாம்னா மும்மூர்த்திக்கு தான் பேசலாம், அவளே இல்லைன்னா வேற யாருன்னா பேசவே வேண்டியதில்லை. நான் சொல்றேனே, சத்வாரி சிங்கா த்ரயோ அஸ்ய பாதா த்வே சீர்ஷே சப்தஹஸ்தாதோ அஸ்யா. இப்படி எல்லாம் தேவரூபங்கள் பல விசித்திரம் ஆகினாலே அது மாதிரி தேவனோன்னு இவாளை பத்தி பேசவே முடியாதுன்னா. அப்ப என்னதான் சொல்றது இவாளேனா, இதோ தனித்த ஒரு வியக்தி, தனித்த ஒரு தெய்வம், எதுலயும் சேராது இது அப்படின்னு முடிச்சாளுங்க. இப்படி தனித்த ஒன்று பேசுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கே, அவர்கள் பேசுறா, இன்னும் அடுத்த போயிட்டு இருக்கா இல்லையா? அயோத்தியில இருந்து அந்தூர்ல ஒரு பொண்ணு வாக்கப்பட்டிருக்கா. அந்தூர் பொண்ணு அடுத்த இருக்கா. 2 பேரும் தோழி, 2 பேரும் பேச்சு துணைக்கு எப்பொழுதும் அளவளவலன்னு பேசிட்டு இருப்பா. கொல்ல பக்கம் போனாலும் பேசுவா, வாசப்பக்கம் போனாலும் பேசுவா. அடிக்கடி அந்த 2 வீட்டுக்கும் ஒரே செவுரு தான் 2 வீட்டுக்கும். அதனால நடுப்புற ஒரு பறை பண்ணினுட்டா அது சாலா பறைன்னு பேரு. அதனால இங்கேருந்து கோமலான்னு கூப்பிடுவா, அங்கேருந்து சியாமலான்னு கூப்பிடுவா. 2 பேருமா தொடர்ந்து பேசிட்டு இருப்பா. என்ன பேச்சு அப்படின்னா, எங்க சீதையை போல பொண்ணு எங்கதான் பிறந்திருக்காளோ, எங்க சீதையை போல உண்டாடி அவளுடைய திருவடி அழக பாக்குறதுக்கே லட்சம் கண்ணு வேணும் என்றெல்லாம் அவ பேசும். இதுல எங்க ராமனை போல உண்டா அப்படின்னு இவ பேசுவா. உங்க ராமன் அழகா எங்க சீதா அழகான்னு போட்டி வந்துடும். அயோத்தியில வாக்கப்பட்ட பொண்ணு சொல்லுவோ, நீ அயோத்தியில எங்க ராமனை நீ பார்த்ததில்லை, நானும் அயோத்தியில பிறந்து ராமனையும் பார்த்திருக்கேன், வாக்கப்பட்டு இங்க சீதையையும் பார்த்திருக்கேன், நான் சொல்றதான் கரெக்டா இருக்கும். இல்ல ஒன்னும் நீ அபிமானத்தால சொல்ற, நம்மூர் பையங்கிற அபிமானத்தால சொல்ற. எங்க சீதையாட்டம் சீதைக்கு ஏற்ற புருஷனா எங்க இருக்க போறான்னு எனக்கே தெரியல, அப்பேற்பட்ட அழகுடையவன் இவ கீர்த்திப்பா. இவாளுக்குள்ள ஒரு சண்டை வலுத்து போயிடும். ஒரு நாள் ராமனை வீட சீதை தான் ரொம்ப அழகு, எந்த புருஷனும் சீதையினுடைய ஒரு கண்வீச்சுக்கு கூட போற மாட்டான் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப கோபம் உண்டாகி, இனி உன் முகத்துல முழிக்கிறது இல்லை அப்படின்னு சபதம் பண்ணிவிட்டா. ராமனை அழைச்சுன்னு காட்டணும் இவளுக்கு. அவளுக்கு ஆசைதான். ஊருக்கு போகும்பொழுது ராமனை பார்த்து, எங்க அடுத்தாட்டு பொம்மநாட்டுக்கு எனக்கு சண்டை வந்துடுத்து சித்தண்டிடுவார், உண்மை காட்டி அவளுக்கு நிரூபிக்கணும்னு கூப்பிட்டா சாத்தியமோ கூப்பிட முடியுமோ, ராஜகுமாரனா சேவர். அதனால இவளோட பேசாம இருக்கிறதா நிம்மதி. எழுதி அழைச்சுட்டே இருக்கிறார். இருக்கும்போது வாசல் என்னவோ கலகலப்பு. இது என்ன கலகலப்புன்னு எட்டி பார்த்தா ஸ்ரீராமர்னா வாசலிட போறார். இவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ராமர் தான் வாசலிட போறார் அப்படின்னு உடனே ரொம்ப நாளா அந்த சாலாப்பறைய அடைச்சுன்னா வச்சிருக்காவோ, அங்கே வந்தவர் அதை பாறைக்குச்சியை போட்டு குத்தி உடனே கோமலான்னாள். ரொம்ப நாள் பழகின குரலாச்சே, ஏண்டி சியாமலானார், வாசல பாருடினார். இவளும் ஓடி வந்தா அவளும் ஓடி வந்தா, 2 பேருமா பார்க்க. எப்படி எங்க ராமர் இவர், அவளும் வாஸ்தவமா தானே அப்படியே பிரமிச்சு பார்த்து நிற்கிறான். கோமலா பிரமிச்சு பார்த்து இருக்கா. சியாமலா சொல்றா, நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும். உடனே அவள் சொல்றா, சத்யா எங்க நம்பி சுந்தர பரிபூர்ணன்
சுந்தர நம்பினா பரிபூர்ணன் அர்த்தம். சுந்தர பரிபூர்ணனான எங்கள் ராமனை பார்க்கறதுக்கு உங்க நங்க சீதைக்கு 1000 கண்கள் வேணும் நீட்டினாள். அவளும் அழுத்தமா பார்த்துட்டு இருந்தா சித்த நேரம். இவள் தன் கட்சியை ஒத்துணுட்டால் இவன் நினைச்சிருக்கா. உடனே பட்டுன்னு அப்படி திரும்பினால் கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் என்ன ஒரு போர்டு போட்டா. எங்க சீதையை பார்க்கறதுக்கும் உங்க ராமனுக்கும் 1000 கண்ணு வேணும் அப்படின்னா பொசுக்குன்னு உள்ளவே. இதுல யார் வசதி யார் தாழ்த்தின்னு சொல்ல முடியும்? பிராட்டியை பார்க்கணுமானாலும் ராமனுக்கும் 1000 கண்ணு வேணும். அதனால்தானோ என்னவோ சகசிராட்ச சகசிரபாத 1000 கண்ணு வேணும் சீதையை பார்க்கிறதானா. அவர் 2 பேரும் போனதும் ஊர் ஜனங்கள் பேசிக்கிறார். அது போகட்டுண்டி தம்பியை காணும் என்பார். அவ தம்பி எவ்வளவு குறுகுறுப்பா இருக்கார், பின்னாடி வரார் பார் என்று ஒருத்தி சொல்றார். என்ன இப்படி என்ன இவாள் தெருவோட போகிறாளே, யாரோ ஒருத்தர் தபசு பண்ணினா அவளுக்கு மட்டிலும் காட்சி கொடுத்துட்டு போயிடுவா. இவா தெருவோட போறதுனாலே நம்ம காலத்துல போறதுனாலே என்ன தபசு பண்ணினோமோ பாக்குறதுக்கு ஒரு தோழி சொன்னால், ஏண்டி ஏகாதசி உபவாசம் கூட நீ இருக்கிறது இல்ல, என்ன தபசு பண்ணினோமோ நாம் பாக்குறதுக்குன்னு சொல்றேன். நீ தபசு பண்ணினியா நான் தபசு பண்ணினேனா? தவமுடை துலகம் என்பார். யாரு உலகத்துல தபசு பண்ணினாலோ அது நமக்கு தெரியாது. இன்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். அதோ முன்னாடி போகிறார் என்ன மகர்ஷி நிச்சயம் தபசு பண்ணியிருக்கார். அவர் பின்னாடிதான் இவா போறார். அவருடைய தபசனுடைய பலன் நாமக்கெல்லாம் கிடைக்கிறது. கடினமான தபசு பண்ண பகீரதன் கொண்டு வந்த கங்கை எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி விஸ்வாமித்தருடைய தபஸ்பலம் நமக்கெல்லாம் கிடைக்கிறார் என்று சொல்லுகின்றீர்கள் எல்லாரும் பார்க்கிறார். இப்படியே சஞ்சரிச்சென்றிருந்தா தெருவில் உள்ள சாதாரண பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் இப்படி பார்த்தது ஒரு குதூகலம். ஆனால் அந்த பிராட்டி பார்த்தா எப்படி இருந்திருக்கும், அல்லது பிராட்டிய பெருமாள் பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த ஒரு பாவ ஹிருதயத்துல பக்தனுக்கோ கவிக்கோ தோணத்தானே தோணும். சீதையும் அந்த உள்ளதானே இருக்கா. சீதையும் ராமனும் முதல்லயே சந்திச்சிருந்தா எப்படி இருக்கும்? பரமரசிகரான திருமங்கையாழ்வாருக்கு தான் முதல் இந்த சிந்தனை வந்தது. அதுதான் அப்புறம் கம்பராமாயணத்துல பிரதிபலிச்சது. அதுல இருந்துதான் அப்புறம் துளசி ராமாயணம் மற்ற பாடல்கள்லாம். முதல் நினைக்கிறார் திருமங்கையாழ்வார். தெருவோட வரக்கூடிய பிரபு அங்க ஒரு அழகான கன்னியாமடத்தை பார்க்கிறார். கன்னிகைகள் மட்டிலும் ஜாக்கிரதையாக சுரட்சிதமாக வைக்கப்படுற இடம். அதி விசித்திரமான சிற்பங்கள்லாம் உடையதா இருக்கு. ஸ்ரீராமபிரான் அப்படிதான் வர அயோத்திய காட்டிலும் அப்படி ஒன்றும் வசதியா இல்ல மிதில. அதனால ராம கம்பீரமா தான் வர. அந்த இடம் வந்ததும் அந்த சிற்பங்கள் அழகா இருக்கிறத பார்த்து பரம ரசிகரா இருக்கக்கூடிய ராமர் இது எப்படி இருக்கு என்ன நினைச்சு கொண்டு இப்படி தலை தூக்கினார். அங்க ஒரு பலகணி, அங்க ஒரு பதுமை நிற்கிறது. அதிசுந்தரமான ஒரு பதுமைன்னு நினைச்சுட்டுதான் பார்த்துட்டார். பார்த்தா அது இப்படியே ஆடுறது, கண்ணை செமிட்டுறது. இது யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு எடுத்து சீதைன்னு தெரிஞ்சு எடுத்தோ அதை நிற்கிறாரா. சீதை ராமரை பார்த்தாலேனால் பார்த்ததும் உடனே பிரமிச்சுட்டால், விலவிலத்து போயிட்டால், அப்படியே நிதானம் தவறிவிட்டால், ஹிருதயத்தை இழந்து விட்டால், வார்த்தை இல்லை என்னன்னு சொல்லுவேனா. ஆனால் சீதையே ஏதாவது சொல்லுவளோ என்னவோ சொன்னா கேட்கலாம். ராமனை பார்த்து அவ என்ன நினைச்சாள், என்ன சொல்றாள் அப்படின்னு பக்கத்துல ஒரு தோழி அவளிடத்துல சொல்றாள். மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழக மகரம் சேர்கூழை இருபாடிலங்கியாட எய்வண்ணவெம் சிலையே துணையாயி இங்கே இருவராய் வந்தார் எல் முன்னே நின்றாகார். கைவண்ணம் தாமரை கமலம் வாய் போலும் கண்ணினை அரவிந்தம் அடியும் அஹ்தே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. ஆழ்வார் பாசுரம் மட்டும் தனியா ஜொலிக்கும், பாக்கி எல்லாம் அப்புறம்தான். அத்தகைய ஒரு சானுபவத்தோட வர வாக்குகள் இல்லையா. மை வண்ணனரும் குஞ்சி மாடிலேன்னு பார்க்கும் பொழுது கண்ணுல தென்படுறது முதல் தலைதானே, கேசம் தானே. பாதாதிகேசாந்தம் பார்க்கணும். பாதாதிகேசாந்த ஸ்தோத்திரம் அணங்கும் பொழுது பாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கேசத்திலேன்னு பார்க்கிறா பிராட்டி. யாரோ ஒரு ரிஷி வந்தா அவனே காகபட்ச தரம் வீரம்னு எதையும் ரசிக்க தெரியாதவன். அவனே எவ்வளவு அழகா இருக்கு இந்த கேசம் அப்படின்னு மயங்கிருப்பானால், நாம ரூபங்கள்லாம் வித்தியன்னு சொல்ற பிரம்மஜானியே காகபட்ச தரவு வீரம்னு ஜனகனே மயங்கிருப்பானா. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.